ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வர துறைகளும் சரி, மக்களுக்கு புதிய புதிய திட்டங்களை கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. ஸோ திட்டங்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு உபயோகரமானதாக தாங்க இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட மின்சார வாரியமும் மக்களுக்கு இப்போ புதிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மக்களுக்கு மின்சார ரீதியாட்டு, அதாவது அவங்க வீடுகளில் கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா அதை தீர்க்கிறதுக்கு மின்வாரியம் இனிமேல் அதிவேகத்தில் செயல்படும் அப்படிங்கிற அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன அறிவிப்பு, அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மக்கள் மற்றும் நிர்வாக வசதிக்காக அவங்க பிரிக்க போறதாட்டும் முடிவெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல் கட்டமாக எடுத்த வரைக்கும் மின்சார வாரியம் இரண்டாட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மாநில மின் பயன்பாட்டு நிறுவனமான தமிழ்நாடு உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், அதாவது நம்ம டான்ஜெட்கோன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அது இரண்டு நிறுவனமாட்டு அவங்க பிரிச்சிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா, பசுமை ஆற்றல் செயல்பாடுகளுக்காக ஒரு புதிய நிறுவனத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் நிலக்கரி மற்றும் எரிவாயு அடிப்படையிலான அனல் ஆலைகளின் பராமரிப்பு உற்பத்தி அது உட்பட முழு செயல்பாடுகளையும் கவனித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் டிஎன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் சிறந்த நிர்வாகம், அது மட்டும் இல்லாமல் செயல்பாட்டு திறனுக்கான மீட்டர், அது மட்டும் இல்லாமல் பில்லிங் அப்படிங்கிற விநியோக நடவடிக்கைகளையும் அவங்க கையாள போறதாட்டு ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இடையில அவங்க புதுசாட்டு பசுமை ஆற்றல் செயல்பாடுகளுக்காட்டு ஒரு புதிய நிறுவனத்தையும் உருவாக்கி இருக்கிறதாட்டு ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாட்டு இனிமேல் மக்களுக்குள்ள குறைகளை அதிவேகத்தில் தீர்க்கணும் அப்படின்ட்டு அரசு சார்பாட்டு ஒரு புதிய உத்தரவையும் அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா, புகார் கொடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல உள்ள மின்தடை தொடர்பான புகார்களை கண்டிப்பா சரி செஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மின்சார வயர்கள் தொடர்பான பிரச்சனை 5 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா தீர்த்து வைக்கணும்னு, அது மட்டும் இல்லாம பெரிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும், அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையுமே 10 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு அந்த அறிவிப்புல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி புதுசாட்டு கரண்ட் கனெக்ஷன் யாராவது வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்துச்சுன்னா அதுக்குமே 24 மணி நேரத்துக்குள்ள அதை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு அந்த தகவல்ல அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 44 மின் பகிர்மான வட்டங்களாட்டு தமிழ்நாடு மின்வாரியம் இப்போ செயல்பட்டு இருக்கிறதாட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு வட்டத்திலையும் மின் நுகர்வோர் குறைதீர் மன்றம் செயல்பட்டு இருக்கிறதாகவும், இந்த வாரியம் தான் மக்களோட குறைகளை போக்க போறதாட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஏரியாலேயோ இல்லைன்னா அவங்களோட வீட்லேயோ அவங்க மின்சாரம் சம்பந்தமாட்டு ஏதாவது குறைகளை சந்திச்சாங்கன்னா அவங்க இந்த வாரியம் மூலமாட்டு அவங்களோட குறைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் லண்டன்லேருந்து முக்கியமான டீம் ஒன்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு சிறப்பு ப்ராஜெக்ட் ஒன்றும் கொடுக்க போகிறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. ஸோ பொதுத்துறை நிறுவனங்களை மனசில் வச்சு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறதாட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா, லண்டன்ல இருக்கிற பிரபல கன்சல்டன்சி நிறுவனமான ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் நிறுவனத்தோட தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்துக்கிட்டோம்னா, இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கிற 50 பொதுத்துறை நிறுவனங்களை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுத்துறை நிறுவனங்களோட ஆண்டு காலாண்டு அறிக்கைகள், நடப்பு வருமான குறிப்புகள், இடைக்கால பொருளாதார அறிக்கைகள், அது மட்டும் இல்லாம பொதுத்துறை நிறுவனங்களோட செயல்திறன் போக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க ஆய்வு செய்ய போறதாட்டும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனங்களோட பல்வேறு பொருளாதார அறிக்கைகளை வச்சுதான் இந்த நிறுவனம் அவங்களோட செயல்பாடுகளை ஆய்வு செய்ய போறதாட்டும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நிதி அமைச்சகத்தின் பிரிவான பொது நிறுவனங்களோட பணியகம் என்ற பிரிவுடன் இவங்க இணைஞ்சு செயல்பட போறதாட்டும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நிறுவனத்தை பார்த்துக்கிட்டோம்னா, சமீபத்தில் மின்சார வாரியத்தில் ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வு முடிவில் அவங்க மின்சாரம் வாரியம் தொடர்பாட்டு முக்கியமான பரிந்துரைகளை அந்த நிறுவனம் மேற்கொள்ள போறதாட்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா, மின்சார வாரியமான டான்ஜெட்கோ அமைப்பை அவங்க 3ஆ பிரிக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஸோ மின்சார வாரியத்தோட கடனை பார்த்துக்கிட்டோம்னா 1.4 லட்சம் கோடியாட்டு இப்போ இருக்குதுங்க. ஸோ இப்போதைக்கு வெளியாகி இருக்கிற இந்த பரிந்துரையை பார்த்துக்கிட்டோம்னா, இந்த கடன் நிலைமையை எப்படி நிர்வகிக்கிறதுனோ அதை எப்படி
குறைக்கிறது அப்படிங்கறத வந்து மையமா கொண்டுதான் இப்போதைக்குள்ள பரிந்துரை வந்து வெளியாயிருக்கிறதாட்டம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மின் உற்பத்தி, மின் விநியோகம், அது மட்டும் இல்லாம புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படிங்கிற துறைகளை வந்து கவனிக்கிற வகையில தான் இந்த தனித்தனி நிறுவனங்களை வந்து அவங்க உருவாக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து பரிந்துரைச்சிருக்கிறாங்க. இது மூலமாட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோட இந்த மின் வாரியத்தோட கடன் வந்து கண்டிப்பா கணிசமா குறையும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பரிந்துரைச்சிருக்கிறாங்களே தவிர இதோட ஃபைனல் முடிவை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எடுக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில மாநிலங்கள்ல வந்து மின் வாரியம் வந்து இப்படி 3 வகையாட்டு பிரிஞ்சிருக்கு. அது மூலமாட்டு அவங்களோட கடனுமே வந்து கணிசமா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அறிக்கையுமே வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழ்நாட்டிலேயும் அவங்க வந்து இந்த ஐடியாவை வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து 2017 வந்து மின்சார வாரியத்தை வந்து தனி விநியோக மற்றும் உற்பத்தி நிறுவனங்களாட்டு பிரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. ஆனா அப்போ வந்து இந்த மாதிரியான எந்த விதமான சேஞ்சஸையுமே வந்து அவங்க கொண்டு வரல. ஸோ இப்போவுமே அவங்க வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபைனல் டிசிஷனை வந்து நம்ம கவர்மெண்ட் தான் எடுக்கும் அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாட்டு டான்ஜெட்கோவை வந்து 3 நிறுவனமாட்டு மாத்துனா கண்டிப்பா அரசுக்கு வந்து சொந்தமான மின் உற்பத்தி வந்து திறம்பட வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற தகவலையும் வந்து அவங்க வந்து அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அது மூலமா உற்பத்தியும் அதிகரிக்கும், கவர்மெண்டோட மின்சாரத்துறையோட கடனும் வந்து கணிசமா குறையும் அப்படின்ட்டு மின்சாரத்துறை உயர் அதிகாரிகளும் வந்து இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.